வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட் டிக்ஷனரி கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்ட்ஸு, என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பிஃபோர் வி இன்வெஸ்ட், இந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நான் வந்து பார்ட் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறையா வேர்ட்ஸு, முக்கியமான வேர்ட்ஸ் இருக்குது. அது தெரிஞ்சால் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கான வீடியோ தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஏஎம்சின்னா என்ன? ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யாரெல்லாம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் தான். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து எல்லாமே அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபண்ட் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இன்வெஸ்கோ, டிஎஸ்பி, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே, அடுத்து என்ஏவினா என்ன? நெட் அசெட் வேல்யூனா என்ன? ஓகே, இட் இஸ் தி வேல்யூ ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்குல்ல, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல, அவனுடைய வேல்யூ என்ன, அதுதான் இதை குறிக்குது. ஓகே, இது பொதுவாக என்ஏவி வந்து மியூச்சுவல் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து நம்ம ஷேர் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே வந்து யூனிட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் தி ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் ஏ ஃபண்ட். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இப்போ குவாண்ட்டுன்னு இருக்குது. குவாண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, குவாண்ட் மிட் கேப் ஃபண்டு, குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு இருக்குது. இது அந்த ஒரு ஃபண்டில் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டினுடைய ப்ரைஸ் பர் யூனிட் தான் ஷேர் பர் யூனிட் மாதிரி, ஷேர் பர் ப்ரைஸ், யூனிட் பர் ப்ரைஸ் பர் யூனிட். ஓகே, அடுத்து இது எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா ஃபண்ட் அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ்னால் ஃபண்ட் அசெட்னால் சொத்து, அந்த ஃபண்டுடைய அந்த ஃபண்டு ஸ்பெசிஃபிக்காக. இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுனா அந்த ஃபண்டு, டிஃபென்ஸ் ஃபண்டுனா டிஃபென்ஸ் ஃபண்டு. லைபிலிட்டிஸ் அதனுடைய எவ்வளோ சொத்து இருக்குது, சொத்து மதிப்பு. லைபிலிட்டிஸ் என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் காஸ்ட் எல்லாம். அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ், ஷேர்ஸ் கிடையாது, யூனிட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஷேர்ன்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த யூனிட் வந்து யூனிட்டு என்ஏவி டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து வாட் இஸ் சிஎன்சி? ஏன்னா இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சிஎன்சினா என்ன அப்படின்னா கேஷ் அண்டு கேரி. எம்ஐஎஸ்ன்னு அடுத்து நான் சொல்கிறேன். அது இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே விற்கணும். இது அப்படி கிடையாது. நம்ம வந்து வாங்கிட்டு நம்ம கேஷ் அண்ட் கேரி பண்ணி, அதாவது கேஷ் அண்ட் கேரி லாங் டேர்மாக அந்த ஸ்டாக், லாங் டேர்முக்கு சிஎன்சின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிஎன்சிம்பாங்க. அதே இது எம்ஐஎஸ்னால் இன்ட்ராடே, அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே விற்கிறது. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் இந்த ஸ்டாக்கை லாங் டேர்மாக வச்சுக்கிட்டு எப்போனாலும் விற்றுக்கலாம். அடுத்து வாட் ஆர் பிட்ஸ்? பிட்ஸ்னால் என்ன? அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய, ஸ்டாக் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதாவது இட் இஸ் தி ஹையஸ்ட் ப்ரைஸ் எ பையர் இஸ் வில்லிங் டு பே ஃபார் எ செக்யூரிட்டி. ஒரு ஸ்டாக் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து ஏலம். அவ்வளோதான், ஹையஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுப்பாங்க பையர் டு பை எ செக்யூரிட்டி ஆர் ஸ்டாக். அடுத்து வாட் இஸ் ஆக்ஷன்? ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா ஏல முறை, ப்ராசஸ் ஆஃப் பிட்டிங். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிட்டிங்கை தான் வந்து நம்ம ஆக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு எதுக்காகனா டிரான்ஸ்பரன்சிக்காக. ஓகே, இந்த ப்ராசஸ் வந்து இப்போ கவர்மெண்ட்லாம் ஆக்ஷன் விடணும் அப்படின்னா தான் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அப்போ இட் இஸ் எ பிட்டிங் ப்ராசஸ் தான் that determine the opening and closing prices of the stocks. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால எவ்வளவு கேட்டாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, அதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஐபிஎல் பிளேயர்ஸ்லாம் பிட்டிங் பண்ணுறாங்க, ஆக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி தான் இது. அடுத்து வாட் இஸ் எஸ்ஐபி? எஸ்ஐபிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்
to invest a fixed amount of money at regular intervals to build a strong portfolio. அதாவது மாதம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ நம்ம என்ன செய்யலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் மாதம். இது வந்து நம்மளுக்கு அந்த 5ஆம் தேதி தான் கம்பல்சரி கிடையாது. நம்மளுக்கு எப்போ பணம் இருக்கோ அப்போ போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க்கில் மாதிரி கிடையாது. பேங்க்கில் நீங்கள் ஆர்டி போட்டிங்கன்னா அந்த டேட்டுக்கு எதிர்பார்ப்பாங்க. இதில் அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஏஎம்ஓன்னா என்ன? ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர், ஆஃப்டர் மார்க்கெட் அவர் ஆர்டர். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி 9:15 to 3:30 மார்க்கெட் ஹவர்ஸு முடிஞ்சிருது மார்க்கெட்டு. இப்போ 5 மணி ஆகுது. நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர் தான் போட முடியும், ரைட்டா? ஏஎம்ஓ ஆர்டர் போடணும். பட் ஏஎம்ஓ ஆர்டர் போட்டிங்கன்னா காலையில் வந்து எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் கூட இருக்கும். நான் அது சொல்லியிருக்கிறேன், அதையும் பாருங்கள், ரொம்ப கூட இருக்கும். அதனால் வந்து ஏஎம்ஓ ஆர்டர் போடாதீங்க. அதுக்கு பதிலாக ஜிடிடி ஆர்டர் போடுங்க. இது நான் பார்ப்போம் இப்போ. ஓகே, it is placed after market trading hours and executed once market opens. மார்க்கெட் எப்போவுமே ஓப்பன் போது ஹையாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து நிறையா பணத்தை லூஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, பி கேர்ஃபுல். அடுத்து வாட் இஸ் ஐஸ்பர்க் ஆர்டர்னால் என்ன? ஐஸ்பர்க்னால் பனிப்பாறை. பனிப்பாறை வந்து மேலே இருக்கும், நம்மளுக்கு உள்ளே இருக்கும், மிதக்கிறதுனால உள்ளே இருக்கும், தெரியாது ஈவன். ஓகே, இப்போது இது வந்து என்னென்னா, இப்போ பெரிய மியூச்சுவல் ஃபண்டு அல்லது ஹை ப்ரொஃபைல் அவங்கெல்லாம் என்னென்னா 1 lakh ஷேர்ஸ் வாங்குவாங்க. அது தெரியக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா பல்க் ஆர்டரை வந்து சின்னதாக ஆர்டரை ஸ்ப்ளிட் பண்ணி போடுவாங்க. அதுதான் ஐஸ்பர்க் ஆர்டர். அப்போ வந்து அவங்க இவ்வளோ ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு வெளியே தெரியக்கூடாது. அப்போ when a bulk order is placed, it is divided into small orders called legs. For example, நீங்கள் 1 lakh shares வந்து வாங்குறீங்கன்னா 20,000 வாங்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாது. அதனால தான் ஐஸ்பர்க்கும்பாங்க. அடுத்து கான்ட்ராக்ட் நோட்னா என்ன? வாட் இஸ் கால்டு கான்ட்ராக்ட் நோட் அப்படின்னா, இப்போ நீங்கள் whenever you buy a ஸ்டாக் வாங்கினோடனே உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் நோட் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஓகே, அந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் நம்ம வாங்க கொடுத்துருக்கோம், அது வாங்கியிருக்காங்க, டேட் என்னைக்கு, எவ்வளோ குவான்டிட்டி, அதில் டைப்ஸ் என்ன, ப்ரைஸ், ப்ரோக்கரேஜ் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ், எல்லாமே இந்த டீட்டெயில் ஃபுல்லாக கான்ட்ராக்ட் நோட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து whenever you buy a stock, please see the contract note. ஏன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த கான்ட்ராக்ட் நோட்டில் இருக்கும். அடுத்து வாட் இஸ் பிஓஐடி? பிஓஐடினா என்ன? இது டிமேட் அக்கௌண்ட் தான். இது டிமேட் அக்கௌண்ட் நம்பர் தான். அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, பெனிஃபிஷியல் ஓனர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். பெனிஃபிஷியல் ஓனர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இட் இஸ் யுவர் 16-digit டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஒன்லி. டிமேட் அக்கௌண்ட் நம்பர் தான் பிஓஐடி சொல்கிறாங்க. திஸ் இஸ் த நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் த சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்டரி செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இவங்க தான் நம்ம ஸ்டாக்ஸை நம்ம ஸ்டாக்ஸ் வந்து புரோக்கர் வாங்கி கொடுப்பாரு. வாங்கிட்டு இவங்ககிட்ட கொடுத்து லாக்கரில் பத்திரமா நம்ம வந்து சேஃபாக வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. ஏன்னா இவங்க வந்து இப்போ நம்ம வந்து விற்கணும்னா இவங்ககிட்ட வந்து நம்ம சொல்லணும், ஆத்தரைசேஷன் கொடுக்கணும். அது டிபின் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள், எப்படி வந்து டிபின் வந்து மறந்துடுச்சுன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகே, இப்போ நான் சொன்னேன் டிபின்னா என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷனல் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா, நம்ம வந்து இட் இஸ் a 6-digit numeric password to authorize the broker to debit the selected stock from the CDSL demat account. நம்ம ஸ்டாக் வாங்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது, புரோக்கர் வந்து வாங்கி கொடுப்பாரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. இந்த இது வந்து எங்கே வந்து நம்ம ஃபைல்லாம் வந்து சேஃபாக இருக்கும்னா, இந்த சிடிஎஸ்எல், கவர்மெண்ட் சிடிஎஸ்எல் அல்லது என்எஸ்டிஎல், அங்கே வந்து சேஃபாக வச்சுருப்பாங்க.
அப்போ நம்ம வந்து நம்ம வந்து ஆத்தரைசேஷன் கொடுத்தா இவங்களுக்கு வந்து ஆத்தரைஸ் கொடுக்கணும். அப்படின்னா தான் இவங்க என்ன செய்வாங்க, நம்ம விற்க முடியும். அதுதான் டிரான்சாக்ஷன் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபர்கெட் பண்ணி மறந்துட்டிங்கன்னா அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அடுத்து ஐஓசி ஆர்டர்னால் என்ன, ஐஓசின்னு சொல்லுவாங்க, அது அப்படின்னா என்ன? அதாவது ஐஓசி ஆர்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இம்மீடியட்லி ஆர் கேன்சல்டு இம்மீடியட்லி தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு. அதாவது இது வந்து என்ன சொல்கிறாங்க, இம்மீடியட்லி கேன்சல்டு அல்லது எக்ஸிக்யூட்டட். இம்மீடியட்லி எக்ஸிக்யூட் ஆகும் அல்லது இம்மீடியட்டாக கேன்சல் ஆகிடும். இஃப் தே ஆர் நாட் ஃபுல்ஃபில்டு, அதாவது இஃப் த கண்டிஷன்ஸ் ஆர் அந்த நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா என்னாகும், இந்த ஸ்டாக்கை வாங்கிடும். ஆகலைன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடும். அடுத்து வாட் இஸ் ஜிடிடி ஆர்டர்? இது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர், எல்லா புரோக்கர்கிட்டையும் இது இருக்குது. ஓகே, அது என்னன்னா குட் டில் ட்ரிகர்ட். நான் ஒரு செப்பரேட் வீடியோவை இதை பற்றி போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஆர்டர் வந்து என்னென்னா நம்ம ரெகுலராக மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ நம்ம இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கு, இந்த ஸ்பெசிஃபைட் ப்ரைஸ், அதான் ட்ரிகர் ப்ரைஸ் கொடுக்கணும். நம்ம அந்த ப்ரைஸ் வந்தோடனேயும் இப்போ 250 இருக்குது, எனக்கு 200 வாங்கணும். அப்போ 200 வந்தோடனே இது வாங்குன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அது வாங்கிடும். அது 1 year வரைக்கும் அது வெயிட் பண்ணும். இந்த ஆர்டர் வந்து ஃப்ரீ தான், ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிரும். பிறகு உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அடுத்து டிபிஐடிம்பாங்க, கிளையண்ட் ஐடிம்பாங்க. டிபிஐடினா என்ன? டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் ஐடி. இந்த இடத்துல டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் ஐடி, அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 16 டிஜிட் இருக்கும். பிஓஐடின்னு சொன்னோம்ல, பெனிஃபிஷரி ஓனர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட் நம்பரில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட்டு தான் டெபாசிட்டரி ஐடி. நம்ம சிடிஎஸ்எல்லாம் என்எஸ்டிஎல்லாம் அதை குறிக்கும். அடுத்து கிளையண்ட் ஐடிங்கிறது லாஸ்ட்டு 8 டிஜிட், 16 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் டிபிஐடியை குறிக்கும். அடுத்து வந்து கிளையண்ட் ஐடி. கிளையண்ட்னா நம்ம ஈச் இன்வெஸ்டர், ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு யூனிக் ஐடி, டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம்னா ஒரு யூனிக் ஐடி இருக்கும், அதுதான். அடுத்து சிஎம்ஆர் காப்பிம்பாங்க. சிஎம்ஆர் காப்பின்னா என்ன? இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு புரோக்கர்கிட்ட நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெரோதாவில் வச்சுருக்குறோம், நம்ம க்ரோக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம சிஎம்ஆர் வந்து கண்டிப்பாக வேணும். அதை கொடுத்தா தான் சிடிஎஸ்எல்லில் போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெரோதாவில் இருந்து அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இங்கே மாற்றுங்கன்னு நம்ம கொடுக்கலாம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளையண்ட் மாஸ்டர் ரிப்போர்ட் காப்பி, கிளையண்ட் நம்மளுடைய இன்வெஸ்டர் மாஸ்டர் ரிப்போர்ட் காப்பி. இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். யூ கேன் டவுன்லோட் அண்ட் சி த டீட்டெயில்ஸ் ஆஃப் யுவர் டிமேட் அக்கௌண்ட்டுடைய, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். பேங்க்கு என்ன பேங்க்கு, இதை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணலாம். என்ன பேங்க் டீட்டெயில்ஸு, நாமினி டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இதில் இருக்கும். அடுத்து வாட் இஸ் எம்ஐஎஸ்? சிஎன்சினா லாங் டேர்ம் பையிங், கேஷ் அண்ட் கேரி ஃபார் லாங் டைம், கீப் இட் ஃபார் லாங் டைம். எம்ஐஎஸ்னா என்னென்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப். ஸ்கொயர் ஆஃப்னா என்னென்னா அன்றைக்கே மார்ஜின், நம்ம ஒரு மார்ஜினில் வாங்கியிருக்கிறோம் இந்த ப்ரைஸில், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த புரோக்கரே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் நம்ம அன்றைக்கி வாங்கிட்டு நல்ல ப்ரைஸ் வந்தோடனே விற்றுருவாங்க. அப்படி தான் அவங்க செய்வாங்க. இது இன்ட்ராடேனா நீங்கள் கீப் ட்ராக் ஆஃப் மார்க்கெட் ஃபுல்லாக நீங்கள் அதே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ மிஸ்ஸுன்னா இன்ட்ராடேக்குரியது, ரைட்டா? சிஎன்சினா லாங் டேர்ம். அடுத்து இண்டெக்ஸும்பாங்க. வாட் இஸ் இண்டெக்ஸ்? நிஃப்டி 50 இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கூடன்னா மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இண்டெக்ஸ் வந்து எதனுடைய இண்டிகேட்டர்? மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸுடைய இண்டிகேட்டர், ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸுடைய இண்டிகேட்டர். ஓகே,
வாட் ஆர் இடிஎஃப்ஸ்? இண்டெக்ஸ் ஃபண்டு. அப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் பேஸ்ட் ஆன் இதை பேஸ் பண்ணி இருக்கிறது. நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50. அதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இடிஎஃப்ஸ்னால் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பேஸ்கெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், செக்யூரிட்டிஸ். அதில் பாண்டு, கோல்டு, சாவரின் கோல்டு பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு, அதுக்கடுத்து ஸ்டாக்ஸு எல்லாமே இருக்கும். அந்த பேஸ்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வாங்கினீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்களே வாங்கலாம், விற்றுக்கலாம். அப்படிங்கும்போது என்னென்னா, ஆனால் இதுக்கு டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் வேணும். ஏன்னா நீங்கள் வந்து அங்கே அதுக்கெலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்டுக்கெலாம் டிமேட் அக்கௌண்ட்டு தேவையில்லை. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்காரங்களே நம்மளுக்கு நீங்கள் வந்து அந்த பணத்தில் பேங்க் வழியாக கூட மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணலாம். அவங்களே என்ன செய்வாங்க, இது பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். இது நீங்கள் ஏறக்குறைய நம்ம வாங்கிட்டு விற்கவும் செஞ்சுக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நம்ம ஸ்டாக்கு டைரெக்டாக வச்சுருக்கிற மாதிரி. அதனால் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள் ட்ரேடிங், நம்ம வந்து உடனே விற்றுக்கலாம். அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி செய்ய முடியாது. அவங்க இன்றைக்கி விற்றிங்கன்னா உடனே இங்கே காசு வந்துடும் உங்களுக்கு இந்த இதில். அடுத்து வந்து வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் சார்ஜ்? இப்போ நம்ம ஒரு இது வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம். ஓகே, ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்குகிறோம்னா அவங்க வந்து எவ்வளோ பிடிப்பாங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் பிடிப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இவ்வளவு இல்லை பெர்சன்டேஜில் இந்த ஆஃப் ஆர்டர் அமௌண்ட்டு. இப்போ 1000க்குன்னா 3000 ரூபா கிட்ட பிடிப்பாங்க அவங்க. அடுத்து வாட் இஸ் ஆப் கோடு? ஆப் கோடுன்னா என்ன? இப்போ வந்து ஜெரோதால இந்த மாதிரி ஒரு ஆப் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது இந்த கோடு தேவையில்லை. நீங்கள் வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வெப்புக்கு போகும்போது, வெப்புன்னா என்னது, ஈவன் மொபைல்லையே வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆப் கோடு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா செக்யூரிட்டிக்காக. இதில் வந்து மொபைலில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். அந்த கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன வந்துடும், லாகின் ஆயிரும். ஆனால் இந்த ஆப் கோடு வந்து டெம்பரரியாக தான் இருக்கும். அது வந்து 30 செகண்ட்ஸ்க்கு தான் வேலிடு. நீங்கள் வந்து செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஆப் கோடை எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன செய்யலாம், நம்ம இன்டர்நெட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.